அங்க இருக்கிற ஊடகவியலாளர் அடிச்சுட்டாங்க, நீ அடிச்சுட்டாங்க ஐயோ அப்படின்னு அவரா மயங்கி விழுகிறாரு. யாரு? அந்த போலீஸ்கார், மப்டியில இருக்க போலீஸ்கார் என்னை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி. இதுல என்ன பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இத மொத்தத்தையும் படம் எடுத்துருச்சு ஊடகம். எதனா அவர் காலை மிதிக்கிறது, அவர் ஆக்ட் பண்றது, அவர் மயங்கி அவரா கீழே விழுகிற மாதிரி நடிக்கிறது, எல்லாத்தையுமே அவங்க மொத்த வீடியோவும் எடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே லைவ்ல இருந்தாங்கல்ல, வீடியோக்கே அல்வா கொடுக்குறாங்களா? கால்ல இருந்து அவர் மிதிச்சதுல இருந்து அவர் தான் மிதிக்கிறாருன்னு வீடியோ எடுத்துட்டாங்க. அதுல இருந்து அவர் சும்மா ஆக்ட் பண்றதுல இருந்து கீழே மயங்கி விழுகிற வரைக்கும் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே காவல்துறை கிளவரா என்ன பண்ணுதுன்னா, இவரை காப்பாத்துறதுக்காக இவரை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒளிச்சு வச்சிருச்சு. அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்திருச்சு, இது மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க சண்டை போட்டாங்க, மீடியாவை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம், இல்ல போலீஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில கலவரத்தை ஏற்படுத்தணும் ஊடகம் இந்த மாதிரி இருக்கு. அந்த ஊடகவியலாளர் அந்த மாதிரியான கேள்வி கேட்டாரு.